Hello students, welcome to my channel. Class 11 physics la thermal properties of matter la நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா latent heat related சில ப்ராப்ளம்ஸ் வந்து உங்க bookல வந்து எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தறலாம். சோ இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. when 0.15 kg of ice at 0 degree Celsius is mixed with 0.3 kg of water. So at 50 degree Celsius, அதாவது ஐஸோட அளவு பார்த்தீங்கன்னா ஐஸோட மாஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் ஐஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.15 kg கொடுத்துருக்காங்க. 0.15 kg கொடுத்துருக்காங்க. அந்த ஐஸ் வந்து எந்த டெம்பரேச்சரில் இருக்குன்னா 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் ஐஸ் நான் ஷார்ட்டாக எழுதிடுறேன் டெம்ப் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது வந்து டெம்பரேச்சர், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் ஆஃப் ஐஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இந்த ஐஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஸ் மிக்ஸ்டு வித் 0.3 kg ஆஃப் வாட்டர் அட் 50 டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவு? ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா 0.30 kg. அதே மாதிரி டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் எவ்வளவு இருக்குது? 50 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ 0 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய ஐஸை 50 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் ஐஸோட அளவு, மாஸோட அந்த வாட்டரோட அளவு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா the resulting temperature is 6.7 டிகிரி செல்சியஸ். அதாவது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெம்பரேச்சர் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அது வந்து ஃபைனல் ஆகும். ஸோ ஃபைனல் டெம்பரேச்சரோட வேல்யூ எவ்வளவு? 6.7 டிகிரி செல்சியஸ். ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 6.7 டிகிரி செல்சியஸ். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கால்குலேட் த ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ். அதாவது ஐஸை வாட்டரில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுது? அது மெல்ட் ஆகிடுது, அதாவது ஃபியூஷன் ஆகிடுது. எதனால ஃபியூஷன் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை இந்த ஐஸ் என்ன பண்ணுதுன்னா அப்சார்ப் பண்ணிடுது. ஏன்னா ஐஸோட டெம்பரேச்சராக இருக்கிறதே கம்மி, வாட்டரோட டெம்பரேச்சர் கொஞ்சம் ஐஸோட அதிகமாக தான் இருக்கும் இல்லையா? அதனால தான் அது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்காது. ஸோ அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அந்த ஐஸ் மெல்ட் ஆகிறதுக்கு போதுமானது. அதனால தான் அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு ஐஸு. ஸோ இப்போ நமக்கு வந்து ரிசல்ட்டிங் டெம்பரேச்சர் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 6.7 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐஸ் வந்து ஃபியூஸ் ஆகிறதுக்கு, அதாவது ஐஸ் வந்து லிக்விடாக மாறுறதுக்கு எவ்வளவு ஹீட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். புரியுதா? இப்போ நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணோம்னா ஐஸ் மெல்ட் ஆகுது இல்லையா, அப்படி ஐஸ் மெல்ட் ஆகும்போது எவ்வளவு ஹீட்டை எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ஹீட்டு தான் இந்த இடத்துல கேட்குறாங்க இல்லையா? ஸோ நமக்கு வந்து 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சரை ரீச் பண்ணுது அப்படின்னா அது என்ன ஆகும்? அது வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அந்த இடத்துல நடக்கிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் தான் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா டெம்பரேச்சரையும் வாட்டரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்சார்ப் பண்ணிவிட்டு மெல்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து லேட்டன்ட் ஹீட்டு தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்ன? லேட்டன்ட் ஹீட். புரியுதா? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் கேட்குறாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டரில் ஒரு குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சர் இருக்குது இல்லையா, அந்த டெம்பரேச்சரை ஃபஸ்ட்டு வாட்டர் என்ன பண்ணுவாங்க? லாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹீட் லாஸ்ட் பை தி வாட்டர்னு எடுக்கலாமா? ஹீட் லாஸ்ட் பை தி வாட்டர். ஸோ வாட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட்டை லாஸ் பண்ணுறாங்க. யாருக்கிட்ட? ஐஸ் கிட்ட ஹீட்டை லாஸ் பண்ணுறாங்க. அதனால தான் ஐஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மெல்ட் ஆகி வாட்டருக்கு மாறுறாரு. புரியுதா? க்யூன்னு எடுத்துக்கிறேன், அதை வந்து QRன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஹீட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா பார்த்தீங்கன்னா M இன்ட்டு SW இன்ட்டு T2 மைனஸ் T1. ஆக்சுவலாக டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் டெல்டா T, அது கூட நீங்கள் போட்டுக்கலாம், டெல்டா T. ஓகேவா? இந்த இடத்துல எம்ங்கிறது மாஸ் ஆஃப் வாட்டர் இல்லையா, அதனால MW அப்படின்னு எடுத்துக்கிறேன். SW அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ SW அப்படிங்கிறது நமக்கு வந்து காமனாக சில ப்ராப்ளங்கள் கொடுத்துருப்பாங்க, சில ப்ராப்ளங்களில் கொடுக்காம கூட இருக்கலாம். ஸோ காமன் வேல்யூ தான் அது.
ஸோ 4186 இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமெம்பர் பண்ணிக்கணும். புரியுதா? சில ப்ராடக்ட்டில் கொடுப்பாங்க, சில ப்ராடக்ட்டில் கொடுக்க மாட்டாங்க SWோட வேல்யூ. இப்போ டெல்டா டி அப்படின்னா வாட்டரோட டெம்பரேச்சர் இனிஷியலாக 50 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதே மாதிரி 6.7 பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருக்குது. அப்போ டெல்டா டி வந்து இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 50 - 6.7 புரியுதுங்களா? ஸோ ஃபைனலாக 6.7 டிகிரி செல்சியஸில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வாட்டர் வந்து 50 டிகிரி செல்சியஸில் இருந்தார். புரியுதா? ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ MW பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 0.3 இல்லையா? 0.30 அப்படின்னா 0.3ன்னு எடுத்துக்கலாம். SW பார்த்தீங்கன்னா 4186. அதே மாதிரி டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 50 - 6.7 ஓகேவா? QR இது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54376.14 ஜூல்ஸ். இதுதான் ஹீட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஜூல்ஸில் தான் சொல்லுவோம். ஸோ அதனால் ஹீட் லாஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ரெக்யர்டு டு மெல்ட் த ஐஸ். அதாவது ஹீட் லாஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஹீட் வந்து ஐஸை மெல்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஹீட் தேவைப்படுது அப்படிங்கிறது. ஏன்னா 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து லேட்டன்ட் ஹீட்டை நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஹீட் ரெக்யர்டு டு மெல்ட் ஐஸ். ஹீட் ரெக்யர்ட் டு மெல்ட் தி ஐஸ். ஸோ இந்த இடத்துல லேட்டன்ட் ஹீட் இருக்கு இல்லையா? நம்ம 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து எல்லாருமே 6.7 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட்டை அந்த இடத்துல ஐஸ் வந்து எடுத்துக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல Q = M × L. இந்த இடத்துல லேட்டன்ட் ஹீட்டு தான் வேணும் இல்லையா? லேட்டன்ட் ஹீட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் வந்து Qவுமே நமக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஹீட் சப்ளைடு அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏன்னா நம்ம சப்ளை பண்ணுற மாதிரி தானே இது அர்த்தம். ஸோ மாஸ் ஆஃப் ஐஸ் எவ்வளவு? 0.15. இந்த இடத்துல LFன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஐஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஐஸில் எவ்வளவு இனிஷியல் டெம்பரேச்சர் ஐஸோட டெம்பரேச்சர் இனிஷியலாக எவ்வளவு? ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸில் ஐஸ் இருக்கார். அவர் மெல்ட் ஆகிறாருன்னா என்ன காரணம்? அவர் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை விட அதிகம் பண்ணிக்கிறார். அப்போ வந்து ஹீட் ரெக்யர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் எழுதலாமா? ஸோ ஹீட் ரெக்யர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் ஐஸ். ஸோ ஹீட் ரெக்யர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் ஐஸ். ஸோ இப்போ நம்ம ஐஸ் வாட்டர் டு ஃபைனல் டெம்பரேச்சர், ஐஸ் டு ஃபைனல் டெம்பரேச்சர். ஸோ இதில் ஹீட் சப்ளை தான் இந்த இடத்துலையும் வரும் இல்லையா? ஸோ QS = M ஐஸ், S ஆஃப் ஐஸ் அண்ட் டெல்டா டி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டெல்டா டி கண்டுபிடிக்கணுமா? டெல்டா டி அப்படிங்கிறத இனிஷியலாக 0 டிகிரியில் இருந்தார், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6.7 டிகிரி செல்சியஸில் இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? டெல்டா டி இந்த இடத்துல 6.7 டிகிரி செல்சியஸில் தான் இருப்பாங்க. ஸோ மாஸ் ஆஃப் ஐஸ் எவ்வளவு? 0.15. இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஐஸ் வேணும். ஐஸ்னால் யார்? வாட்டர் தான் ஃப்ரீஸ் ஆகிருப்பார். அந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன் நம்ம வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியே எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டரும் ஐஸும் ஒரே சப்ஸ்டன்ஸ் தான், பட் வந்து ஃபேஸ் தான் சேஞ்ச் ஆகிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து அது மாறல, அதனால் அதையே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டெல்டா டி அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனல் டெம்பரேச்சர் 6.7, இனிஷியல் டெம்பரேச்சர் 0. ஸோ இப்போ இந்த ஹீட் சப்ளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4206.93 ஜூல். புரியுதா? ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட் லாஸ்ட் வில் பி ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு. ஹீட் யார் லாஸ் பண்ணியிருக்காங்க? வாட்டர் லாஸ் பண்ணியிருக்காரு. ஹீட்டை யார் கெயின் பண்ணியிருக்கா?
ஐஸ் கெயின் பண்ணிக்கிறது. புரியுதா? ஸோ நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹீட் எங்கே கொடுக்குறோமோ இன்னொரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அவ்வளோதான். எனர்ஜியை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஹீட் ஒரு எனர்ஜி தானே இல்லையா? ஸோ ஹீட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் இந்த இடத்துல மீனிங். ஸோ ஹீட் லாஸ்ட் வில் பி ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு. ஸோ ஹீட் கெயின்டு அப்படின்ட்டு வரும்போது நீங்கள் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் இந்த 2வையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஹீட்டை லாஸ் பண்ணுறது வாட்டர் மட்டும்தான். புரியுங்களா? QR அப்படின்னு போட்டிருக்கோம்ல, இதை வந்து A அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் பண்ணணும். யாரு கூட ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,2 போட்டிருக்கோம் இல்லையா, இவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் பண்ணணும். ஸோ இப்போ ஹீட் லாஸ் பண்ணவர் வாட்டர், ஹீட்டை கெயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல 2 இருக்குது. ஒன்று லேட்டன்ட் ஹீட்டு ஒன்று இருக்குது, அதே மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா ஐஸில், அது ஒன்று இருக்குது. அப்போ இந்த 2 ஹீட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் டோட்டல் ஹீட்டு நீங்கள் கொடுத்ததை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா லேட்டன்ட் ஹீட் சாப்டர்லேயே நம்ம பார்த்துட்டோம், நமக்கு ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும்போது எல்லா மாலிகூல்ஸுமே அந்த டெம்பரேச்சரை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜியை நீங்கள் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது. புரியுதா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதிலிருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது 54376.14 இந்த இடத்துல 4206 வந்து ரைட் சைடில் ப்ளஸ்ஸில் இருக்கார். அதனால் அவரை வந்து நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தேன்னா அவர் மைனஸ்க்கு மாறிடுவார். ஓகேவா? which is equal to 0.15 into latent heat of fusion. ஸோ இப்போ என்ன ஆயிருதுன்னா இந்த 0.15 LFக்கு ப்ராடக்டில் இருக்கார். அவரை நான் மறுபடியும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே டினாமினேட்டருக்கு கொண்டு வரலாம். அப்போது நம்மளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 54376.14 மைனஸ் 4206.93. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 50169.21. அதே மாதிரி 0.15 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கீழே கொண்டு வரணும். ஸோ இப்போ LFோட வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா LFக்கு ஸோ இப்போ LFோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 33,446.1.4 ஜூல்ஸ் பை கிலோகிராம். புரியுதா? ஸோ இந்த ஐஸ் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஐஸ் இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகும்போது லேட்டன்ட் ஹீட் வந்து இந்த அளவுக்கான எனர்ஜியை எடுத்துக்குது. புரியுதுங்களா? ஸோ இதை உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 10⁵ வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா 10⁵ எழுதணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு போகணும் இல்லையா? ஸோ அப்படி லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவில் எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன் பார்த்தீங்கன்னா 3.34 into 10⁵ ஜூல்ஸ் பை கிலோகிராம். அதாவது இந்த இடத்துல 1 2 3 4 5. ஸோ 5 டிஜிட் தள்ளி இந்த பாயிண்ட்டை நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் 10⁵ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வேல்யூவை சிம்பிளை பண்ணி எழுதிக்கலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இது ரிலேட்டடாக இன்னொரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ கால்குலேட் த ஹீட் ரெக்யர்ட் டு கன்வெர்ட் 3 kg ஆஃப் ஐஸ் அட் -12°C கொடுத்துருக்காங்க. அதாவது ஐஸை வந்து நம்ம வாட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம இப்போ என்ன எவ்வளோ ஹீட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ் ஆஃப் ஐஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ் ஆஃப் ஐஸ் எவ்வளவு? மாஸ் ஆஃப் ஐஸ் எவ்வளவு? 3 kg கொடுத்துருக்காங்க. அந்த இனிஷியல் டெம்பரேச்சர் ஐஸோட இனிஷியல் டெம்பரேச்சர் எவ்வளவு? டெம்பரேச்சர் ஆஃப் ஐஸ் எவ்வளவு? -12°C. அடுத்து பாருங்கள் கெப்ட் இன் கலோரிமீட்டர். கலோரிமீட்டரில் வச்சுருக்காங்க டு ஸ்டீம் அட் 100°C. அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் 100°C ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலோரிமீட்டரில் வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்கள் கிவன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஐஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஐஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து தனியாகவே கால்குலேட் பண்ணிக்கலாம். கொடுக்கல அப்படின்னா வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை நீங்கள்
யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் இந்த ஐஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் ஒன்றே யூஸ் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல ஐஸுக்கு அவங்க தனியாக மீனெல்லாம் பண்ணல, பட் இந்த இடத்துல ஐஸ்க்கு கண்டுபிடிச்சி அது ஒரு வேல்யூவை கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஐஸ் வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி லேட்டன்ட் ஹீட் வேல்யூவும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போ டெம்பரேச்சர் ஆஃப் ஐஸ் வந்து -12 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஐஸ். ஸோ எஸ் ஆஃப் ஐ வந்து 2100 ஜூல்ஸ் பை கிலோகிராம் கெல்வின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் எஸ்டபிள்யூன்னு எடுத்துக்கிறேன் 4186 ஜூல்ஸ் பை கிலோகிராம் கெல்வின். அடுத்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் கொடுத்துருக்காங்க எல்எஃப். ஸோ எல்எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.35 இன்ட்டு 10⁵ ஜூல்ஸ் பை கேஜி. அதே மாதிரி லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆர் ஸ்டீம் அது வந்து எல்எஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதோட வேல்யூ 2.256 இன்ட்டு 10⁶ ஜூல்ஸ் பை கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஸ் கியூப் வந்து -12 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஐஸ் வந்து வாட்டராக மாறணும், அந்த வாட்டர் வந்து ஸ்டீமாக மாறணும். ஸோ இதுக்கு டோட்டல் ஹீட் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஐஸ் பார்த்தீங்கன்னா -12 டிகிரி செல்சியஸில் இருக்குது. வாட்டர் வந்து எப்போ ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா? ஸோ எக்ஸாக்டாக அவங்களும் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் அட் ATM ப்ரெஷர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் தான் இதை வச்சுருக்காங்க. 100 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் -12 டிகிரி செல்சியஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸ்க்கு அந்த ஐஸ் கியூப் வர்றதுக்கு Q1 அப்படிங்கிற ஒரு ஹீட் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி 0 டிகிரி செல்சியஸ் எல்லாமே வர்றதுக்கு லேட்டன்ட் ஹீட் அந்த இடத்துல தேவைப்படுதா? ஸோ Q = ml அந்த இடத்துல அந்த ஒரு ஹீட் தேவைப்படுது, அதை வந்து Q2ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணணும். 0 to 100 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணுறதுக்கு Q3 அப்படிங்கிற ஒரு டெம்பரேச்சர் இந்த இடத்துல தேவைப்படுது. அதே மாதிரி எல்லா வாட்டர் மாலிக்யூல்ஸுமே 100 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணுறதுக்கு லேட்டன்ட் ஹீட்டு தேவைப்படுது. அது வந்து Q4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டல் ஹீட் ரெக்வயர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீட் மொத்தமாக எனக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து Q அப்படின்னு எடுத்துக்கலாம். Q = Q1 + Q2 + Q3 + Q4. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், 4 ஹீட்டையும் டோட்டலாக ஆட் பண்ணணும். புரியுதா? ஸோ இது வந்து லேட்டன்ட் ஹீட். அதே மாதிரி இதுவும் லேட்டன்ட் ஹீட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு Q1 கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு Q1 வந்து ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு MS M of I S of I டெல்டா T. ஓகேவா? அதாவது ஐஸ் வந்து -12 டிகிரி செல்சியஸ்லேருந்து 0 டிகிரி செல்சியஸ்க்கு வர்றதுக்கு Q1 டெம்பரேச்சர் தேவைப்படுது. அதுதான் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ MS டெல்டா T அப்படிங்கிறது அதோட ஃபார்முலா. M ஆஃப் ஐஸ், மாஸ் ஆஃப் ஐஸ் எவ்வளவு? 3 kg. S ஆஃப் ஐஸ் எவ்வளவு? 2100 இல்லையா? 2100. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபைனல் டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ்க்கு ரீச் ஆகணும், 12 டிகிரி செல்சியஸ் வரணும். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 0 டிகிரி செல்சியஸ் டு 12 டிகிரி செல்சியஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதாவது 0 -12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு என்ன ஆகும்? 0 + 12 அப்படின்ட்டு வரும். புரியுதா? ஸோ இப்போ Q1ஓட வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். Q1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 75,600 ஜூல்ஸ். புரியுதா? ஸோ அடுத்து வந்து Q2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Q2 என்ன? 0 டிகிரி செல்சியஸ்க்கு எல்லா ஐஸ் கியூப்மே வரணும், எல்லா ஐஸ் பார்ட்டிகல்ஸுமே இந்த 0 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல ஒரு லேட்டன்ட் ஹீட் தேவைப்படுது இல்லையா? ஸோ M × L அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபார்முலா. M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் ஐஸ், LFங்கிறது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஏன்னா ஐஸ் வந்து உருகிறதுக்கு பேர் ஃபியூஷன் இல்லையா? ஸோ மாஸ் எவ்வளவு? 3. LF எவ்வளவு? 3.35 × 10⁵. ஸோ இதை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 × 5000 ஜூல்ஸ் கிடைக்கும். இந்த அளவுக்கான ஹீட்டு Q2ல்
நீங்கள் கொடுத்துருந்தா அது எல்லா ஐஸ் க்யூப்புமே என்ன இருக்கும் 0 டிகிரி செல்சியஸாக ரீச் பண்ணியிருக்கும். அடுத்து வந்து 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் போகிறதுக்கு Q3 தேவைப்படுது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா MS டெல்டா டியை எடுக்கிறீங்க. இந்த இடத்துல வாட்டர் இருக்குது. ஸோ M ஆஃப் வாட்டர், S ஆஃப் வாட்டர் அண்டு டெல்டா டி. மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவு? இந்த இடத்துல மாஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்ட 3 kg ஐஸ் தான் வந்து என்ன இருக்கும் 3 kg வாட்டராக கன்வெர்ட் ஆகிருக்கும் இல்லையா? அதனால் அதே மாதம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க 3 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கிறீங்க. பட் வந்து வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி மட்டும் என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 4186 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி டெல்டா டி பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு வாட்டர் வந்து பாயில் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹீட் ரெக்யர்டு பார்த்தீங்கன்னா 1255 800 ஜூல்ஸ். புரியுதா? ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? லேட்டன்ட் ஹீட் கண்டுபிடிக்கணும். அதாவது எல்லா வாட்டர் மாலிகூல்ஸுமே என்ன பண்ணணும்? 100 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணணும். அப்போது Q4 அப்படிங்கிறது லேட்டன்ட் ஹீட்டாக. லேட்டன்ட் ஹீட்டுக்கான ஃபார்முலா M × LS, அதாவது ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணுறதுனால LS அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ மாஸ் வந்து அதே தான் 3. LS பார்த்தீங்கன்னா 2.256 × 10⁶ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 6768,000 ஜூல்ஸ். புரியுதா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வாட்டரை என்ன பண்ணிட்டோம்? 0 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வந்துட்டோம். 12 டிகிரி செல்சியஸ்லேருந்து -12 டிகிரி செல்சியஸ்லேருந்து 0 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வந்தாச்சு. அடுத்து எல்லா ஐஸ் பார்ட்டிகல்ஸுமே நீங்கள் வந்து 0 டிகிரி செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்போ எல்லாருமே என்ன ஆகிட்டாங்க? லிக்யூடாக மாறிட்டாங்க. லிக்யூட் 0லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் ஆகிறதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட அளவு ஹீட்டை கொடுத்துருக்கீங்க. அப்போது அதோட டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆனது எல்லா வாட்டர் கூல்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டர் மாலிகூல்ஸுமே பாயில் ஆகிறதுக்கு இவ்வளவு லேட்டன்ட் ஹீட்டு தேவைப்பட்டிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணீங்க? ப்ளஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல டோட்டல் ஹீட் ரெக்யர்டு. ஆரம்பத்துலேயே நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரையும் நீங்கள் ப்ளஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 75 Q1 எவ்வளவு? 75600. Q2 பார்த்தீங்கன்னா 100,5000. அதே மாதிரி Q3 பார்த்தீங்கன்னா 1255,800. Q4 எவ்வளவு? 6768,000. ஸோ இப்போ ஹீட் ரெக்யர்ட் டோட்டல் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். இதுதான் டோட்டல் ஹீட் ரெக்யர்டு எவ்வளோ அப்படின்னா இந்த இடத்துல 75,600 + 100,5000 + 1255,800 + 6768,000. இதில் டோட்டல் பார்த்தீங்கன்னா 91,044,000. புரியுதா? இப்போ உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளத்தில் நம்ம பாயிண்டில் வச்சுருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொண்டு வர்றாங்க. இந்த இடத்துல பாருங்கள், பாயிண்ட் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அர்த்தம் இல்லையா? இப்படி இருக்கிறதா அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். அப்போ தான் நீங்கள் வந்து 9.2.1 அந்த மாதிரி நீங்கள் எழுத முடியும். ஸோ லெஃப்ட் சைடு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். அதாவது 10⁻, நீங்கள் எவ்வளவு பாயிண்ட் தள்ளி வைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை இங்கே எடுத்துக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இது 1, இது 2, இது 3, இது 4, 5, 6. ஸோ 6 தாண்டி பார்த்தீங்கன்னா 9.1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? 9.1 × 10⁶ அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ 9.1 × 10⁶ ஜூல்ஸ். ஸோ இதில் வந்து 9.1 நீங்கள் 9 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பாயிண்ட் சம்திங்கில் பார்த்தீங்கன்னா 0.5க்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து பிலோ 5 அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம். உங்கள் புக்கில் அப்படி தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பட் வந்து 9.1 × 10⁶ ஜூல்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற இந்த ப்ராப்ளம் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலேயே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.